இங்கே என் தம்பி பார் தூக்கிட்டு நல்லா 15%. பார் திருப்பு சுற்றி திருப்பு. எதுனா 15% என்னது? இந்த 10 மறந்துடு. அவங்க வேணும். அதுக்கப்புறம் 15 தான். ஏன்னா இது எதுக்கையா கேட்குறோம்? அந்த பிள்ளைங்க படிக்கணும். அந்த பிள்ளைங்க படித்த பிள்ளைங்களுக்கு வேலைக்கு போகணும். சுயமரியாதையுடன் வாழணும். அவ்வளோதான் ஐயா. மான மரியாதையோடு வாழணும் ஐயா. உங்ககிட்ட அடிமையாக இருக்கணும், மதுவுக்கு அடிமையாக இருக்கணும், கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கணும், உங்களுக்கு ஓட்டு போடணும். காலங்காலமாக அதுதானே நடந்துட்டு வருது. இதுக்காக தான் இங்கே போராட்டம் பண்ணி எங்களுக்கு வேலை வேணும், படிப்பு வேணும், இடஒதுக்கீடு வேணும், இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு வேண்டும். இவ்வளோ பேர் இறந்தாங்க இந்த மாவட்டத்தில் தான். 21 பேர்ல 15 பேர் தியாகிகள் இந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள். 21 பேர்ல 15 தியாகிகள் இந்த மாவட்டம், இந்த விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவர்கள். எதுக்கு அவங்க உயிரை கொடுத்தாங்க? இந்த பிள்ளைங்க படிக்கணும் தான் உயிரை கொடுத்தாங்க. இந்த படித்த பிள்ளைங்க வேலைக்கு போகணும் தான் உயிரை கொடுத்தாங்க. அது ஒன்னால கொடுக்க துப்பு இல்லை. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 1250 நாட்கள் ஆகிறது. என்ன தீர்ப்பு வழங்கினார்கள்? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தாராளமா கொடுத்துட்டு போங்க. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஜட்ஜ்மெண்ட். இதுக்கு மேல எந்த ஒரு கோர்ட்டும் கிடையாது, அப்பீல் கிடையாது. அப்படிப்பட்ட சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து 1250 நாட்கள் ஆகிறது. இன்னைக்கு வரைக்கும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காத ஸ்டாலின் அவர்களே, இனி இந்த சமுதாயத்தின் துரோகி, நீ வன்னியருடைய துரோகி ஸ்டாலின், மு க ஸ்டாலின் அவர்கள். யாரும் ஒரு வன்னியரோட ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது, திமுக ஓட்டு போடக்கூடாது. இது ஏதோ அரசியலுக்காக நான் சொல்லலையா. இது சமூக நீதி பிரச்சனை. இது ஜாதி பிரச்சனை கிடையாது, சமூக நீதி பிரச்சனை. சாதாரணமா நீ என்ன யார் கேட்டாலும் நீ சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, நான் கொடுத்துட்டேன், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல முறையீடே கிடையாது. அப்படிப்பட்ட சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க, குடுன்னு சொல்லிட்டாங்க. உன்னால குடுக்கிறதுக்கு மனசு கிடையாது, துப்பு கிடையாது. நீ எதுக்கே ஆட்சி செய்யற? உனக்கு எதுக்கே ஒரு நிர்வாகம்? உங்ககிட்ட எல்லா அதிகாரமும் இருக்கிறது, எல்லா நிர்வாகம் இருக்கிறது, எல்லா தரவுகள் இருக்கிறது, எல்லா டேட்டாவும் இருக்குது. மனசு மட்டும் கிடையாது. இந்த சமுதாயத்தினோட ஓட்டு மட்டும் வேணும். இந்த சமுதாயம் உனக்கு கொடி பிடிக்கணும், கோஷம் போடணும், சாராயத்தை கொடுப்ப, மடிமையாக்குவ. ஆனா நீ முதலமைச்சராக வருவ, உன் புள்ள துணை முதலமைச்சர், அடுத்தது வருவாங்க. ஆனா இவங்க அப்படியே கூலிய, அதே ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கணும், குடிசையில் வாழ்ந்துட்டு இருக்கணும், சுயமரியாதை வாழ முடியாது, வாழக்கூடாது. அந்த எண்ணம் தானே உங்களுக்கு. அதனால இதெல்லாம் சிந்திங்க. இன்னொரு 4-5 மாசம் பொறுத்துங்க. நிச்சயமா 10 கிடையாதுடா, டேய் 15. ஏன்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எதுக்கு நடக்க சொல்றோம்? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் வன்னியர் உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படி சுப்ரீம் கோர்ட் சொல்லவே கிடையாது. சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்த சொல்றேன்னா, வன்னியர்கள் போன்று எத்தனையோ சமுதாயங்கள் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் தனி ஒதுக்கீடு, உள் ஒதுக்கீடு, அதிக ஒதுக்கீடு, இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற நோக்கம். இதுதான் உண்மையான சமூக நீதி. இது ஏதோ ஒரு ஜாதிக்காக நாங்க கேட்கல. நான் எல்லாத்துக்கும் கேட்கிற பட்டியலின சமுதாயம் உட்பட எல்லா சமுதாயங்களுக்கும் நாங்கள் கேட்கின்றோம். இதுதானே சமூக நீதி, இதுதானே எங்களுடைய கொள்கை. இதற்காகத்தான் நீங்கள் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அத்தனை முறை போராட்டம், ஆர்ப்பாட்டம், அழுத்தம், அறிக்கை. சமீபத்தில் விழுப்புரத்தில் ஒரு போராட்டம் துணையோ நடத்தணும். இதன் பிறகு இன்னொரு போராட்டம் இருக்கு தம்பிங்களா. அன்னைக்கே சொன்ன என்ன போராட்டம் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? சிறை நிரப்பும் போராட்டம். தயாரா இருங்க. என்ன எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன். நான் ஏன்னா அப்போ பார்த்துக்கலாம் ஸ்டாலின் என்ன பண்றாருன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் திட்டமிட்டு நம்ம பண்ண போறோம், பெரிய அளவில் நம்ம பண்ண போறோம். இது நம்முடைய உரிமையா? இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் பண்றோம்? படிக்கணும், வேலைக்கு போகணும், சுயமரியாதையா கௌரவமா வாழணும், அவ்வளவுதான். இதுக்கு போய் இவ்வளோ போராட்டம் பண்ணணும். கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு 10 வருஷத்தில் 2 முறை எடுத்துட்டாங்க. தெலுங்கானாவில் எடுத்து முடிச்சுட்டாங்க, பீகாரில் எடுத்து முடிச்சுட்டாங்க, ஆந்திரா ஒரிசால எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பக்கத்து மாநிலங்கள் எல்லா மாநிலங்களும் எடுத்துட்டாங்க. நம்ம ஆளு ஸ்டாலின் அவர்கள் மட்டும் அவர்கிட்ட போய் கேட்டா
ஏன் எடுக்கலன்னு கேட்டா எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்களே, யாரை ஏமாத்துறீங்க? எதுக்கு பொய் சொல்றீங்க? என்ன அதிகாரம் உங்களுக்கு இல்லையா? நீங்க ஏன் அந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரியா? எவ்வளவு அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது? கர்நாடகா முதலமைச்சருக்கு அதிகாரம் இருந்து தானே கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சாங்க. தெலுங்கானா முதலமைச்சருக்கு இதே அதிகாரம் தான் இருக்கு. ஆந்திரா முதலமைச்சருக்கு இதே அதிகாரம் தான் இருக்கு. ஒரிசா முதலமைச்சர், பீகார் முதலமைச்சர், எந்த எல்லா முதலமைச்சரும் இதே அதிகாரம் தான் இருக்கு. இதே சட்டம் தான் அங்கேயும் பொருந்தும். இந்திய புள்ளிய விவரம் சேகரிப்பு சட்டம் 2008, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008. இந்த சட்டம் எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும் இந்தியாவில், தமிழ்நாடு உட்பட. இந்த சட்டத்தின் கீழ் இந்தியாவில் உள்ள பஞ்சாயத்து தலைவர் கூட அவர் பஞ்சாயத்தில் சாதிவாரி கணக்கெடுப்போ வேற எந்த கணக்கெடுப்போ எடுக்கலாம். இந்த சட்டத்தின் கீழ் பஞ்சாயத்து தலைவருக்கு உரிமை இருக்கு. நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உரிமை இல்லையா? அதிகாரம் இல்லையா? என்னையா ஏமாத்து வேலை? யாரையா ஏமாத்துறீங்க? உங்களுக்கு மனசு இல்லைன்னு சொல்லிட்டு போ, அதிகாரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. அதாவது எப்படின்னா, அதிகாரம் வைத்துக்கொண்டு அதிகாரம் இல்லை என்று சொல்பவர்கள் யாரு? கோழைகள். இவங்கெல்லாம் கோழைகள். அதிகாரம் இல்லை என்றாலும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, நான் இதை செய்வேன் என்று சொல்பவர், அதிகாரம் வைத்துக் கொண்டு இல்லை என்று சொல்லுபவர் கோழை. மு.க. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஒரு கோழை. உங்களுக்கும் சமூக நீதி பேசுவதற்கும் தகுதி கிடையாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதியின் துரோகி. திமுக சமூக நீதியின் துரோகி. திமுக எந்த மேடையிலும் சொல்லத்துக்கு நான் தயாரா இருக்கிறேன். மேடையை போடியா? திமுக காரங்க தான் கேட்கிறேன். நீ எந்த மேடை வேணா போட்டு நான் வரேன். சமூக நீதி பத்தி பேசலாம், என்னன்னு பேசலாயா? நான் தனியா வரேன், என் கூட யாரும் வரமாட்டாங்க. நீ யாருன்னா கூட்டிட்டு வா. சமூக நீதி என்ன வாதம் செய்வதற்கு நான் தயாரா இருக்கிறேன். ஏமாத்தியது போதும். என்னையா நம்ம கேட்டோம்? எங்களுடைய உரிமையை கேட்டோம்யா. சமூக நீதி என்பது எங்களுடைய உரிமை. நாங்கள் முன்னேறுவது எங்களுடைய உரிமை. இந்த பிள்ளைங்க படிப்பது அவருடைய உரிமை, வேலைக்கு போவது அவருடைய உரிமை. இதைத்தான் நாங்கள் கேட்டோம். கொடுக்க இப்போ இல்லாத ஒரு ஆட்சி. இதுக்கு மேல எப்படி துப்புறதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா வயிறு எரியுது எனக்கு. அவ்வளோ கோபம் வருது. இவ்வளோ காலமா ஏமாத்தி 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 கொடுக்குறோம் கொடுக்குறோம் கொடுக்குறோம். ஏயா அப்பயே நீ 3 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லிட்டு போவேன், என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு போறது தானே. நிச்சயமா நாங்கள் கொடுக்குறோம், நிச்சயமா நாங்கள் கொடுக்குறோம், நிச்சயமா நாங்கள் கொடுக்குறோம். என்ன கொடுப்ப? திருப்பதி லட்டு, அல்வா. அன்னைக்கே சொல்லிட்டு போவேன் தானேயா. அதெல்லாம் இதெல்லாம் சாதாரண ஏமாத்து வேலை கிடையாது. அதெல்லாம் இந்த தேர்தல் வரட்டும், அப்போ தெரிஞ்சுக்கும். அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் சமீபத்தில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டேன், ஒரு ஆவணம். இது விடியல் எங்கே. இந்த ஆவணம் பார்த்தீங்கன்னா, இந்த கவரில் பார்த்தா ஒரு உடஞ்சி போன பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜ் எங்கே இருக்குன்னா, திருவண்ணாமலையில் தண்டராம்பட்டு பகுதியில் ஒரு பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜை யார் தெரியுமா கட்டினா? எத்திராஜுலு வஜ்ரவேலு என்கின்ற ஏவா வேலு. எத்திராஜுலு வஜ்ரவேலு என்கின்ற ஏவா வேலு இந்த பிரிட்ஜை கட்டினார். 15 கோடி 16 கோடிக்கு 3 மாதம் முடிஞ்சு போச்சு. இதுதான் திமுகவுடைய ஆட்சி. இன்னொரு 4 மாதம் அதுவும் முடிஞ்சு போயிடும் திமுக ஆட்சி. ஆக இந்த புத்தகத்தில் திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக அவர்கள் உங்களுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு கொடுத்த 505 வாக்குறுதிகள்